சென்னையின் அடையாளமாக திகழும் மெரினா கடற்கரை மிக விரைவில் ஒரு சர்வதேச தரத்திலான சுற்றுலா தலமாக மாறப்போகிறது. சென்னை மாநகராட்சி தனது 2026-27 ஆண்டிற்கான பட்ஜெட்டில் அறிவித்திருந்த மெரினா ரோப்கார் திட்டம் தற்போது அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது. 2026 ஆண்டு இறுதிக்குள் இந்த பிரம்மாண்ட திட்டத்தின் கட்டுமான பணிகள் தொடங்கும் என்று அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலக புகழ்பெற்ற மெரினா கடற்கரையின் அழகை வான்வெளியாக பார்ப்பதற்கு காத்திருக்கும் சென்னை மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை தந்துள்ளது. இந்த திட்டத்தின்படி மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலையிலிருந்து கலங்கரை விளக்கம் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ரோப்கார் அல்லது ரோப்வே அமைக்கப்பட உள்ளது. வங்கக்கடலின் அலைகளையும் பறந்து விரிந்த கடற்கரையையும் உயரத்திலிருந்து பார்த்தபடி பயணிப்பது ஒரு தனித்துவமான அனுபவமாக இருக்கும். இதற்கான விரிவான திட்ட அறிக்கை அதாவது DPR ஏற்கனவே தயார் செய்யப்பட்டு தற்போது அதன் தொழில்நுட்ப மற்றும் நிதி ரீதியான சாத்தியக்கூறுகள் குறித்து அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். சுமார் 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டம் பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் கூடிய PPP மாடலில் உருவாக்கப்பட உள்ளது. திட்டத்தின் வழித்தடங்கள் மற்றும் தூண்கள் அமைப்பதில் உள்ள சவால்களை குறைக்கும் வகையில் சில மாற்று பாதைகளும் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. கட்டுமான பணிகள் தொடங்குவதற்கு முன்னதாக கடற்கரை ஒழுங்குமுறை மண்டலம் எனப்படும் CRZ உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அனுமதிகளையும் பெற மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. இது மெரினாவின் இயற்கை அழகிற்கு எந்தவித பாதிப்பும் இன்றி அமைக்கப்படுவதை அரசு உறுதி செய்துள்ளது. மெரினா கடற்கரையில் இந்த ரோப்கார் திட்டம் செயல்பாட்டிற்கு வரும்போது அது சென்னையின் சுற்றுலா வருவாயை அதிகரிப்பதோடு கூடுதல் பொழுதுபோக்கு அம்சமாகவும் அமையும். குறிப்பாக வார இறுதி நாட்களில் கடற்கரைக்கு வரும் லட்சக்கணக்கான மக்களுக்கு இது ஒரு புதிய கவர்ச்சிகரமான இடமாக இருக்கும். கலங்கரை விளக்கத்தில் ஏற்கனவே உள்ள லிப்ட் வசதியை தொடர்ந்து இந்த ரோப்கார் சென்னையின் கடற்கரை உட்கட்டமைப்பை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது.